ஸோ 1 and 2ல நம்ம என்ன பார்த்தோம்? டே 1 and 2ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் பேசிக் யூஐ டிசைன்ஸை வச்சு நம்ம எப்படி இது பண்ணுறது செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம், அப்படி தானே? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எப்படி ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கோடிங்ஸ் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஓகேவா? அதே அந்த பாக்ஸ் ஐகான்ஸு அப்புறம் அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே அப்படியே மிச்சத்தை எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் இப்படி தான் பிளைனாக இருக்கும் இப்போ கரண்ட்டாக. ஓகே, ஸோ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு நேவிகேஷன் பார் டிசைன் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் நேவிகேஷன் பார் நீங்கள் எல்லா சைட்லையுமே பார்த்துருப்பீங்க, டாப் செக்ஷனில் இருக்கும். பட் நிறைய டிசைன்ஸாக இருக்கும், வேரியன்ட் டிசைன்ஸில் இருக்கும், வெரைட்டிஸ் ஆஃப் வேரியன்ட்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நார்மல் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்டில் எனக்குள்ளே என்ன இருக்கும் உங்களுக்கு, எனக்குள்ளே வந்து நார்மலாக சொல்ல போனால் எனக்குள்ளே வந்து ஒரு இமேஜ் இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன இமேஜ் இருக்கும். அப்புறம் இங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெனு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இது நார்மல் வந்து என்ன சொல்கிறது, ஒரு டெஸ்க்டாப் வியூ. பட் இதுவே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஸ்க்ரீன்ஸ் போகிறீங்க அப்படின்னா நார்மல் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும், மொபைல் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும்னா அதே லோகோ எனக்குள்ளே சிறுசாக இருக்கும். அண்ட் தென் மெனு ஐக்கான் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே 3 பார் மாதிரி இருக்கும். 3 பார் இப்படி பார் ஐக்கான்ஸ் மாதிரி இருக்கும். இதை டேப் பண்ணோடனே கீழே உங்களுக்கு இந்த பக்கம் இல்லை இதர் லெஃப்ட் சைட்லேருந்து உள்ளே வர மாதிரி, இல்லை ரைட் சைட்லேருந்து உள்ளே வர மாதிரி, இல்லை மேலேருந்து உள்ளே வர மாதிரி உங்களுக்கு மெனு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கேக்குள்ளே டிஸ்பிளே ஆகும். நம்ம திரும்ப டேப் பண்ணோடனே இந்த மெனு அப்படியே மறுபடியும் வெளியில் போயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலாக வந்து மொபைல் வியூவில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பேசிக்கான லேஅவுட்னு வச்சுக்கோங்களேன். சில கிராண்டான யூஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். உள்ளே வர அனிமேஷன்ஸ், வெளியில் போகிற அனிமேஷன்ஸ், இது எல்லாமே கிராண்டாக இருக்கும். பட் சிம்பிளாக கிளாசிக் யூஐ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸில் எழுதுறது, எப்படி ஒவ்வொரு ஸ்க்ரீன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த ஸ்க்ரீனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், ஆஸ் யூஷுவல் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட styles.css ஐகான்ஸுக்கு தேவையான பேக்கேஜ், அந்த பாக்ஸ் ஐகான்ஸ் ஆர் ஃபாண்ட் ஆசம் என்னென்ன எந்த பேக்கேஜ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் நேவிகேஷன் தான் வரணும். யூஸ்வலாக பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெடர் செக்ஷன் இருக்கும். ஹெடர் அடுத்து என்ன இருக்கும், பாடி கண்டென்ட் இருக்கும். எனக்கு தான் பாடி கண்டென்ட் போட்டிருப்பாங்க. அடுத்து ஃபூட்டர் கண்டென்ட். இதுதான் வந்து நார்மல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹெடர் செக்ஷனுக்குள்ளே இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும், இந்த ஹெடர் செக்ஷனுக்குள்ளே எனக்கு என்ன டேக் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. யூஸ்வலாக ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா கிளாஸ் நேம் வந்து ஹெடர்னு வச்சுட்டு டிவிஷனாகவே போட்டுருவாங்க. பட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் போகும்போது சில பல பிரச்சனைகள் இருக்கும். என்னதான் பூஸ்டப் பண்ணாலும் நம்மளோட டேக்ஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராப்பரான டேக்ஸ் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ்டாக எழுதினீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் போகும்போது இன்னும் அது எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம ஹெடருக்கு வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா ஹெடர் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெடருக்குள்ள நான் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லோகோ கொண்டு வரணும், ரெண்டாவது மெனூஸ் கொண்டு வரணும். ஸோ லோகோ வந்து என்னவா இருக்க போகுதுன்னா ஒரு இமேஜாக தான் இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் யூஸ்வலாக லோகோ வந்து இமேஜாக இருக்கும், இல்லைனா நார்மலாக ஒரு சில பேர் டெக்ஸ்ட்டாக வைப்பாங்க. ஓகேவா? பட் அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு லிங்க், நீங்கள் நார்மலாக எந்த ஒரு சைட் நீங்கள் எடுத்தாலும், இப்போ உதாரணத்துக்கு நான் கூகுள் சர்ச் இன்ஜினே ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் கூகுள் லிங்க் நான் ரீக்ளிக் மேலே எனக்குள்ள அந்த லிங்க்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு கிட்ஹப் ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கிட்ஹப் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த டாப் லெஃப்ட் இது லோகோ தானே, நான் திரும்ப அதை கிளிக் பண்ணாலும் எனக்கு அதை எங்கே எடுத்துகிட்டு போகுது, கிட்டப்போட அஃபிஷியல் ஹோம் பேஜுக்கு நான் எடுத்துகிட்டு போகும். ஸோ இது வந்து யூஸ்வல், இது வந்து காமன் திங். ஸோ அப்போ ஒரு லோகோ கிளிக் பண்ணால் ஒரு செகண்ட் ஹைப்பர் லிங்க் வந்து லோட் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன டேக் யூஸ் பண்ணணும்னா ஆங்கர் டேக் யூஸ் பண்ணணும். ஆங்கர் டேக் ஹைப்பர் ரெஃபரன்ஸில் அந்த உங்களோட சைட் லிங்க், அதுக்கு அந்த லோகோ கிளிக் பண்ணால் எங்கே போகணும், அதே பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகணுமா இல்லை ஹோம் லிங்க்குக்கு போகணுமா, அந்த லிங்க் இங்கே காப்பி பண்ணி போட்டிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ அப்போ
இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன்னா அந்த இமேஜை நான் லோட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ ஃப்ரீயாக இமேஜஸ் நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும், ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா பிஎன்ஜி ஹண்டரு, பிஎன்ஜி விங்கு, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான லோகோஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ சோனி மியூசிக்னு அப்படின்னு நம்ம தேடுறோம் அப்படின்னா சோனின்னு டைப் பண்ணாலே போதும், இந்த மாதிரி நிறையா வரும் லோகோஸ். இப்போ உதாரணத்துக்கு இந்த PS4 நம்ம எடுக்க போகிறோம், இந்த லோகோ வைக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே டவுன்லோட் பிஎன்ஜின்னு இருக்கும். ஸோ அதில் கிளிக் ஆல்ஃபபெட்ஸ், இது வந்து கேப்ஷன், அந்த கேப்ஷன் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ணி தான் நீங்கள் மேலே இங்கே ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க உள்ள. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் டவுன்லோட் ஆயிரும். அப்புறம் அந்த இமேஜ் அப்படியே எடுத்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர், நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா நம்ம அந்த லோகோவை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரீநேம் பண்ணி நான் லோகோன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அந்த இதை நம்ம எடுத்து உள்ளே நம்ம போட்டுடலாம் இங்கனுக்குள்ள ./assets image logo.png சேவ் பண்ணிக்கோங்க. அது இப்போ உள்ள நமக்கு லோட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ லோகோ உள்ள வந்துருச்சு. அடுத்து நமக்கு தேவையானது என்னது? மெனுஸ் உள்ள வரணும். ஸோ மெனுஸ்க்கு nav, அது வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, நேவிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ nav அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ nav டேக்குள்ள UL டேக், யூஸ்வலாக இது வந்து UL டேக் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட், நம்மகிட்ட வந்து 2 இருக்கு, ஆர்டர்டு லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட்னா நம்பர் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி வரிசையாக வரும். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா நமக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள இருக்க இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள வர ஒவ்வொரு ஐட்டமும் லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஸோ LI டேக். ஓகேவா? இந்த LI டேக்குக்குள்ள நான் என்ன வச்சிருப்போம்னா ஆங்கர் டேக் வச்சிருப்போம். இந்த ஆங்கர் டேக் ஏன்னா இங்க இதுக்குள்ள தான் என்ன வச்சிருப்பேன், இந்த ஹோம், அபவுட்டஸ், சர்வீசஸ், கான்டாக்டஸ், இந்த மாதிரி பேஜ் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் எனக்கு அந்த பர்டிகுலர் பேஜஸ்க்கு அது நேவிகேட் ஆகணும். அதனால தான் LI டேக்குள்ள ஒரு ஆங்கர் டேக் வச்சு அந்த ஆங்கர் டேக்குள்ள நம்ம என்ன வச்சிருக்கோம், அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி காப்பி பண்ணி ஒரு 4 தடவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என்ன செஞ்சேன், ஹோம், ப்ராடக்ட்ஸு, அப்புறம் அபவுட், அப்புறம் கான்டாக்ட்ஸ், இந்த மாதிரி வச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல எப்படி தெரியும், இந்த இருக்கா இமேஜ் லோடாக இருக்கு, அதுக்கு கீழே எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ இதுவே நான் ULக்கு பதிலாக OL அப்படி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நம்பர்ஸில் இருக்கும் 1 2 3 4 அப்படின்னு சொல்லு. ஓகேவா? ஸோ அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி இது ரெண்டுக்கும் வேற எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதை நான் எப்படி ஸ்டைலாக பண்ணுவேன். ஹெடர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டாப், இந்த பாடி இந்த டாப் செக்ஷனில் தான் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன செஞ்சிடலாம், லேஅவுட்டை பாக்ஸ் லேஅவுட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் margin 0, padding 0, box sizing border box, சேவ் பண்ணிட்டு இப்போ பாக்ஸ் சைஸிங் எல்லாத்துலேயும் இருக்க அந்த மார்ஜின் பேடிங்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கும். அண்ட் தென் பாடி டேக் கொடுத்து பாடி வித் வந்து 100% வியூ போர்ட் வித்தாக தான் இருக்கணும், பிக்சல்ஸ்லையோ பர்சன்டேஜ்லையோ இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா பாடியோட வித் வந்து எப்பயுமே வியூ போர்ட் வித்தாக தான் இருக்கணும். அதே மாதிரி ஹைட் உங்களுக்கு வேணும்னா வியூ போர்ட் ஹைட்டில் வச்சுக்கோங்க, இல்லைனா கண்டென்ட்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடி எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா? ஸோ அப்புறம் இதில் இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அலைன் ஐட்டம்ஸ் வந்து எனக்கு சென்டரில் இருக்கணும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து எனக்கு ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்கணும், அதாவது எனக்கு டாப் இந்த சென்டர் இந்த மிட் பாயிண்ட்டில் இருக்கணும். ஸோ அப்போ அங்கே வரணும்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனாக என்ன செஞ்சிடலாம், காலமுக்கு நான் மாற்றி விட்டுருக்கேன். ஸோ அப்போ எனக்கு எங்கே வந்துடும், டாப் செக்ஷனில் வந்துடும். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு நான் டார்கெட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஹெடர். ஃபஸ்ட்டு அந்த ஹெடருக்குள்ளே இருக்கிற இந்த ஆங்கர் டேக்கை நான் டார்கெட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கர் டேக் எங்கே இருக்குது, ஹெடருக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது ஸ்பெசிஃபிக்காக டேக்குக்கு நீங்கள் ஸ்டைல்ஸ் எழுதுறீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எழுதணும். ஏன்னா இதுவும் ஆங்கர் டேக் தான், இதுக்குள்ளே இருக்குது இதுவும் ஆங்கர் டேக் தான். ஸோ இங்கே நான் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது எதுக்கு அஃபெக்ட் ஆகும், இதுக்கும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா இதுக்கு கிளாஸ் நேம் வச்சுக்கோங்க, கிளாஸ் நேம் லோகோன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இந்த ஹெடருக்குள்ளே இருக்கிற இந்த லோகோ, அதுக்குள்ளே இருக்கிற இந்த இமேஜ், இதை டார்கெட் பண்ணி அதோட விட்த்தை வந்து என்ன செய்ய போகிறேன், 120 பிக்சல்ஸ்னு வைக்க போகிறேன். ஓகேவா? விட்த் இப்போ 120 பிக்சல்ஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ இல்லை அப்படின்னா 120 ரொம்ப இதாக தெரிஞ்சு அப்படின்னா ஒரு 160 பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது போதுமானது தான்.
ஹைட் வந்து நான் வந்து ஆட்டோமேட்டிக் கண்டென்ட்டோட ஹைட்டை வச்சுக்கிறேன். ஆப்ஜெக்ட் ஃபிட் வந்து எப்பவுமே கண்டெயின், அதாவது அந்த ஃபுல் லோகோ எப்பயுமே அங்கே இருக்கணும். ஸோ கண்டெயின். ஓகேவா? இப்படி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹெடருக்கு ஸ்டைல்ஸ் எழுதலாம். ஏன்னா என்னால் ஹெடரை தெளிவாக பார்க்க முடியுது. அப்போ நான் என்ன செய்யணும்? இப்போ நான் ஹெடருக்கு ஸ்டைல்ஸ் எழுதணும். ஹெடர் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க கோடிங்க. நான் ஹெடருக்கு இங்கே எழுதினாலும் ஒர்க் ஆகும். பட் இன்ஜின் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு சில சமயங்களில் பெரிய ஸ்டைல்ஸ், பெரிய ஃபைலில் இப்போ நிறைய ஸ்டைல்ஸ் ரீட் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே ஹெடருக்குள்ள இருக்க லோகோ, அப்புறம் இப்போ ஹெடர் லோக்கு நான் ஸ்பெசிஃபிக் எழுதணும்னா அதை எங்கே எழுதணும்? ஹெடருக்கும் ஹெடர் லோகோக்கும் இடையில. ஸோ அந்த டாப் டு பாட்டம் ஆர்டரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஹெடர் இதை வந்து வித் வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா 100%, அதாவது பேரண்டோட வித் எதுவாக, யார் பேரண்ட்? பாடி டேக். இந்த பாடி டேக்கோட வித் எதுவாக இருந்தாலும் எனக்கு அது என்னவா இருக்கணும்? 100% இருக்கணும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ வித் 100% நான் கொடுத்த உடனே இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? எல்லாமே பாடி கண்டென்ட்டுக்கு இந்த மார்ஜினை ஒட்டி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருக்க இது வந்து எனக்கு டாப் டு பாட்டம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ நான் ரோ டைரக்ஷனுக்கு மாற்றணும். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஸோ இப்போ எனக்கு ரோ டைரக்ஷனுக்கு வந்துடும். ஆனால் அலைன் ஐட்டம்ஸ் எப்படி அலைன்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலைன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா? டாப் டு பாட்டம் ஆர்டரில் அலைன் ஆயிருக்கு. அதாவது இந்த இமேஜுக்கு மேலே இவ்வளோ கேப் இருக்குது, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் ரெண்டுமே இப்போ எங்கே இருக்குது? டாப் லெஃப்ட் கார்னர்லேருந்து அலைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதில் என்ன செய்ய போகிறேன்? அலைன் ஐட்டம்ஸ்னு கொடுத்து சென்டர்னு கொடுத்துட்டேன்னா இப்போ சென்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி ஜஸ்டிஃபை கான்டென்ட் கொடுத்து ஸ்பேஸ் பிட்வீன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு கார்னருக்கு மூவ் ஆயிரும். பேடிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேடிங் அந்த ஹெடருக்குள்ள டாப் அண்ட் பாட்டம் எனக்கு ஒரு 20 பிக்சல்ஸும் லெஃப்ட் அண்ட் ரைட் டைரக்ஷன்ஸில் 40 பிக்சல்ஸ் இருக்கணும். இங்கிட்டு 40, 20, அப்புறம் இங்கிட்டு 40. ஓகேவா? ஸோ இப்போ ஹெடருக்குள்ள இருக்க லோகோ நமக்கு எதுவும் டச் பண்ண தேவையில்ல, பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் ஹெடருக்குள்ள இருக்க இமேஜ், இந்த இமேஜுக்கு நம்ம ஸ்டைல்ஸ் எழுதியாச்சு. அடுத்து நான் என்ன செய்யணும்? ஹெடருக்குள்ள இருக்கிற நாவ்க்குள்ள இருக்கிற அந்த யூஎல் டேக். ஸோ இதுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம்? டிஸ்பிளே கொடுத்து அதையும் ஃப்ளக்ஸ்ன்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே இந்த டைரக்ஷனுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த யூஎல்குள்ளே இருக்க அந்த லிஸ்ட் ஐட்டமோட லிஸ்ட் ஸ்டைல் வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ நான் அப்போது அந்த லிஸ்ட் ஸ்டைல் ரிமூவ் ஆயிடும். அப்புறம் ஹெடருக்குள்ள இந்த சைட்டில் நான் எங்கெல்லாம் நான் அந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுறனோ அதுக்கு இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன், அந்த அண்டர்லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஆங்கர் டேக்கு இந்த கீழே ஒரு அண்டர்லைன் இருக்கும். அந்த அண்டர்லைன் எனக்கு தேவையில்லை நான். ஸோ அந்த அண்டர்லைன் ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த nav டேக்குள்ளே இருக்கிற அந்த யூஎல் டேக்குக்கும் ரெண்டுக்குமே ஸ்பேஸ் கிடையாது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கண்டென்ட்டோட விட்த்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்கும். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை கீழே கொண்டு வந்துடுறேன். இங்கே எலமெண்ட்ஸில் போய் செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. எலமெண்ட்ஸ்குள்ளே ஹெடர் இருக்குது. இந்த இருக்கு ஹெடர் வந்து ஃபுல் விட்த் எடுத்துக்கிட்டு இருக்கா? பாக்ஸ் லேஅவுட்டுக்கு ஃபுல் விட்த் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஹெடருக்குள்ள இருக்க அந்த லெஃப்ட் செக்ஷன் லோகோ பர்ஃபெக்டாக அதோட இடத்துல உட்காந்துருச்சு. அப்புறம் nav டேக்கோட விட்த்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, விட்தே இல்லை பார்த்தீங்களா? அது காம்பேக்டாக இருக்கா? எந்த பேடிங்கும் எந்த ஸ்பேஸுமே இல்லாமல் கண்டென்ட்டோட எக்ஸாக்ட் விட்த்து மட்டும் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கும். அதோட விட்த்து தான் எதுவும் இந்த யூஎல் விட்த்தும், இந்த யூஎல் டேக்குரிய விட்த்தும் அதுதான். ஓகேவா? ஸோ அப்போது நான் இந்த இதுக்குள்ளே இருக்கிற நான் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நான்? இந்த யூஎல் டேக்குக்கு. ஸோ அதுக்கு தான் நான் என்ன செய்யணும்? கேப்புன்னு கொடுத்து ஒரு 24 பிக்சல்ஸ் நான் கேப்பை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி. ஸோ அப்போது கேப் வந்து ஃப்ளக்ஸ் கண்டென்ட் இருந்துச்சுன்னா கேப்பை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை மேலே nav டேக்குக்கு நான் ஒரு விட்த்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், 400 பிக்சல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி விட்த்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே நீங்கள் புஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த லாஸ்ட்டில் இடம் இல்லாத எல்ஐ டேக் எங்கே வந்துடும்? நெக்ஸ்ட் லைனுக்கு புஷ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போது nav டேக்கு எப்பயுமே விட்த்தை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. விட்த்து வந்து எப்பயுமே ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். கேப்பை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ அலைன் ஐட்டம்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஸ்ட்ரைட் லைனில் சென்டராக தான் இருக்கணும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் எப்பவுமே சென்டராக தான் இருக்கணும். ஸோ இதை வந்து சென்டர்னே வச்சுக்கலாம். இப்போ அடுத்து nav டேக்குள்ளே இருக்கிற எல்ஐ டேக். ஏன்னா இப்போ எல்ஐ டேக் இந்த இருக்குது, nav டேக்குள்ள நான் எல்ஐ டேக் வச்சுருக்கேன். இந்த எல்ஐ டேக்கோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் காம்பேக்டாக தான் இருக்குது, ஸ்பேஸே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன செய்யணும்? அந்த எல்ஐ டேக்குக்கு பேடிங் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பேடிங் டாப் அண்ட் பாட்டமில் ஒரு 12 பிக்சல்ஸும் லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு 24 பிக்சல்ஸும் நான் வச்சுக்கிறேன்னு. ஸோ இப்படி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்ஐ டேக்குக்கும் இதுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது? அந்த க்ரீன் கலரில் தெரியுதுல்ல, அது ஃபுல்லாக அந்த பேடிங் ஸ்பேஸ்.
அந்த க்ரீன் ஏரியா ஃபுல்லாக பேடிங் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஏன் இந்த பேடிங் நான் வைக்கிறேன் அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் இந்த ஹோவர் எஃபெக்ட்ல நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த எல்ஐ டேக் வந்து ப்ராப்பராக வந்து அந்த ஃபுல் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணிட்டு உட்காரணும். அதுக்காக தான் அந்த பேடிங் சேர்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எல்ஐ டேக்குக்குள்ளே இருக்க ஆங்கர் டேக். ஸோ எல்ஐ டேக்குள்ளே இருக்க ஆங்கர் டேக்குக்கு டெக்ஸ்ட் கலர், அதாவது டெக்ஸ்ட் சைஸ் வச்சுக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 16 பிக்சல்ஸ் போதும். ஓகேவா? 16 இல்லைனா 18 பிக்சல்ஸ் கூட வச்சுக்கலாம். 18 பிக்சல்ஸ். அப்புறம் ஃபாண்ட் வெயிட் வந்து எப்படி இருக்கணும்? ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு 500 நார்மலாக. பட் ஹோவர் பண்ணும்போது கொஞ்சம் போல்ட் ஆக்கணும் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஹோவர் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் நார்மலாக கலர் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா #555 இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து இங்கே ஹோவர் எஃபெக்ட்ஸ் தான் டார்கெட் பண்ணணும். இதை காப்பி பண்ணி :ஹோவர். ஓகேவா? ஸோ ஹோவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஹோவர் பண்ணும்போது கீழே எனக்குள்ள ஒரு லைன், ஒரு ரெட் கலர் லைனோ இல்லை இதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாக், ஒரு ரெட் கலர் வந்து கவர் பண்ணுற மாதிரியோ வரணும். சரியா? ஸோ அதுக்கு நான் என்ன செய்யணும்னா ஸோ இதுக்கு வந்து பிஃபோர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஒவ்வொரு எலமெண்ட் லோட் ஆகுறதுக்கு முன்னாடி 2 சூடோ எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? டிஃபால்ட்டாக சூடோ எலமெண்ட்ஸ் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு சொல்லி 2 சூடோ எலமெண்ட்ஸ் இருக்கு. கண்டென்ட், அதாவது அந்த டேக் உள்ள வர்றதுக்கு முன்னாடி அப்புறம் வந்ததுக்கு அப்புறம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு எனக்குள்ள கண்டென்ட் அப்படின்னு கொடுத்து இதில் வந்து நான் ஏபிசி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா அது பிஃபோர்னு கொடுத்தோடனே அந்த டேக்குக்கு முன்னாடி தான் எங்கே கொண்டு வந்து வச்சிருக்கு? அந்த ஏபிசியை கொண்டு வந்து வச்சிருக்கு. இதுவே ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா அது எங்கே இருக்கு? அந்த டேக்குக்கு அப்புறம் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ டேக் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே அந்த பிஃபோர் ஈவெண்ட் ட்ரிகர் ஆயிரும். ஸோ அப்படி வரணும்னா அந்த எல்ஐ டேக்ல பிஃபோர் எழுதிக்கோ. கண்டென்ட் கொடுத்து நீங்கள் பிஃபோர்னு கொடுத்து வச்சிங்கன்னா டேக் வர்றதுக்கு முன்னாடி செட் ஆயிடும். இந்த கேஸில் நான் வந்து நான் எதுவுமே வந்து நான் கொடுக்க போகிறதில்ல. கண்டென்ட் கம்ப்ளீட்டாக எம்டி. ஓகேவா? ஸோ கண்டென்ட் கம்ப்ளீட்டாக எம்டியை வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எம்டி ஸ்ட்ரிங்கை சென்ட் பண்ணிக்கோங்க உள்ள. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து விட்த் அப்படின்னு கொடுத்து 100%, ஹைட்டுன்னு கொடுத்து 100% நான் செட் பண்ணிட்டேன். அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து இது ஒரு ரெட் கலர் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிட்டேன். எனக்கு எதுவுமே தெரியல நாங்கள் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே டேக்ல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா பிஃபோர் ஈவெண்ட் இருக்கு. இந்த இருக்கா? பட் ஆனால் அங்கே ஹைட்டு பார்த்தீங்க, அந்த பிஃபோர் ஈவெண்ட் ஹைட்டையும் விட்தையும் பார்த்தீங்கன்னா அது ஆக்குப்பே பண்ணல. 0 × 18 பிக்சல்ஸ் தான் உட்காந்துருக்கு. ஹைட் அண்ட் விட்த் அதுக்கு என்னன்னே தெரியல. எதை ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை அதுக்கு. சரியா? அப்போ நான் என்ன செய்யணும்னா இந்த பிஃபோர் ஈவெண்ட்டை நான் அப்சல்யூட்டாக மாற்றணும். இது வந்து நான் என்ன செய்யணும்? இது வந்து பொசிஷன் வந்து அப்சல்யூட்டாக உட்காரணும். ஸோ அப்சல்யூட் நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உட்காந்துருச்சு. ஸோ ஏன்னா இது வந்து எதை ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அதோட பாடி டேக்கை ரெஃபர் பண்ணிக்க. பேரண்ட் டேக் வந்து யாரு? டிஃபால்ட் எல்லாத்துக்கும் பாடி டேக், அதை தான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எல்ஐ டேக்ல இருக்க இந்த பிஃபோர் அப்சல்யூட்டாக உட்காரணும்னா இது எதை ரெஃபர் பண்ணணும்? எல்ஐ டேக்கை ரெஃபர் பண்ணணும். அப்போ எதுக்கு நான் ரிலேட்டிவ் பொசிஷன் கொடுக்கணும்? எல்ஐ டேக்குக்கு பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுக்கணும். ஸோ இப்போ அது அந்த எல்ஐ டேக்கை பேரண்ட் டேக்கை யூஸ் பண்ணி பொசிஷன் அப்சல்யூட்டாக உட்காந்துருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இதுக்கு பின்னாடி அந்த எல்ஐ டேக் வந்து இப்போ இந்த பிஃபோர் ஈவெண்ட் வந்து எல்ஐ டேக்குக்கு மேலே உட்காந்துருச்சு, மறைச்சிருச்சு. அந்த எல்ஐ டேக்கை கம்ப்ளீட்டாக மறைச்சிருச்சு. அதுக்குள்ளே இருக்க அந்த ஆங்கர் டேக் எனக்கு தெரியவே இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும்? அந்த ஆங்கர் டேக், அந்த எல்ஐ டேக்கை நான் மேலே கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அதை மேலே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இதை பின்னாடி அனுப்பிடலாம். ஜி இண்டெக்ஸ்ன்னு கொடுத்து இதை -1ன்னு கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி போயிடும். இந்த இருக்கா? இப்போ எல்ஐ டேக்குள்ளே இருக்கிற எல்லாமே எனக்கு சென்டரில் வரும். ஸோ டிஸ்பிளே, ஃப்ளக்ஸு, அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுத்துட்டேன்னா எல்லாமே எக்ஸாக்ட் சென்டர் பொசிஷன்லாம் வந்துடும். வந்துருச்சா? ஓகே. ஸோ இப்போ இந்த எல்ஐ டேக்குக்கு வந்து என்ன செஞ்சிடலாம்? பார்டர் ரேடியஸ் கொடுத்து ஒரு 8 பிக்சல்ஸ் கொடுத்து பார்டர் ரேடியஸை குறைச்சிடலாம். பார்டர் ரேடியஸ் குறைஞ்ச மாதிரி தெரியலையே. ஓப்ஸ், பார்டர் ரேடியஸ் அதுக்கு கொடுக்கக்கூடாது. பார்டர் ரேடியஸ் வந்து பிஃபோர் கொடுக்கணும். என்னடா நானும் குறைய மாட்டேங்கன்னு பார்க்குறேன். இந்த ஸோ இது வந்து ஒரு 5 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி இருக்கும். ஸோ எனக்கு இந்த பிஃபோர் ஈவெண்ட் வந்து எப்பயுமே தெரியக்கூடாது. இது வந்து எனக்கு எப்பயுமே தெரியக்கூடாது. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா இதோட விட்த்தை வந்து நான் என்ன செய்யணும்? இனிஷியலாக 0ன்னு மாற்றி விட்டுறேன். இனிஷியலாக விட்த் 0 இப்படி தான் இருக்கணும்.
அப்போது எல்ஐ நான் ஹோவர் பண்ண போகிறேன். எப்போ நான் இந்த எல்ஐ டேக்கை ஹோவர் பண்ணுறனோ, அதாவது மவுஸை எப்போ நான் அதுக்கு மேலே கொண்டு போகிறனோ அப்போது அதுக்குள்ளே இருக்க அந்த பிஃபோர் ஈவெண்ட் ஃபஸ்ட்டு ஹோவர் நடக்கணும், ரெண்டாவது தான் பிஃபோர் ஈவெண்ட்டு. அதுக்குள்ளே இருக்க அந்த பிஃபோர் ஈவெண்ட்டோட விட்த்து வந்து எனக்கு என்ன செய்யணும், விட்த்து வந்து 100% மாறணும். ஸோ அப்போது நான் உள்ள மவுஸை நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது அந்த பிஃபோர் ஈவெண்ட் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹோவர் பண்ணும்போது எனக்கு உள்ளே இருக்க ஆங்கர் டேக்கோட கலரும் மாறணும். ஸோ ஆங்கர் டேக்கோட கலர் என்னவாக இருக்கணும், எனக்கு ஒயிட் கலராக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த மாதிரி இருக்கும். பட் இதோட அப்பியரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, பிஃபோருக்கு இந்த இருக்குல்ல, இந்த பிஃபோருக்கு இங்கே வந்து ட்ரான்சிஷன் கொடுத்து ஆல் 0.2 seconds ease in out. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஓகே சார். அந்த லோகோ ஐகான்ஸ்ல பண்ண மாதிரியே இருக்கு இந்த இதுக்கா? ஆமாம், எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் நம்ம செஷன் 2ல் பண்ணியிருந்தோம்ல. ஆமாம் சார். ஸோ இப்போ விட்த் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருது, சென்டர்லேருந்து வருதா? ஆமாம் சார். ஸோ இப்போ அது நம்ம இங்கே ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் சென்டரில் இருக்கனால அப்படி இருக்கும். ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக உட்காரல. ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக உட்காரும். இப்போ நான் எல்ஐ டேக்குக்கு பேடிங் எழுதுறதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சிருந்தேன், எல்ஐ டேக்குக்கு தான் இங்கே பேடிங் எழுதியிருந்தேன். நீங்கள் அதுக்கு பதிலாக எதுன்னு செய்யணும், ஆங்கர் டேக்குக்கு பேடிங் எழுதணும். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற ஸ்டைல்ஸ், அந்த அலைன்மெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேவா? நான் இப்போதைக்கு இதை சென்டராகவே வச்சிடுறேன். ஸோ இனிஷியலாகவே இது 100%ஆகவே இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும். ஆனால் எனக்கு ஹைட் வந்து எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா 2 pixels தான் எனக்கு வேணும். அதாவது இந்த மாதிரி ஹைட்டு தான் இருக்கணும். 2 or 3 pixels தான் எனக்கு ஹைட் இருக்கணும். இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ விட்த்து வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் வந்து 75% வந்து எனக்கு விட்த்து வேணும். விட்த்து என்னவா இருந்தாலும் எனக்கு அதோட 75% தான் எனக்கு விட்த்து இருக்கணும். ஓகே? ஸோ இந்த விட்த்து வந்து இப்போ பொசிஷன் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னு, சென்டர் அந்த எல்ஐ டேக்குக்கு மேலேயே இருக்குது. நான் என்ன செய்யணும், அதை கொஞ்சம் மூவ் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, டாப்லேருந்து ஒரு 25 pixels கீழே மூவ் பண்ணிடலாம். அப்படின்னு பார்த்தல, அப்போ என்ன செஞ்சிடலாம், ஒரு 50 ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அப்போது ஒரு 30 pixels வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 40 pixels. ஓகே, இது போதுமானது தான். ஓகேவா? இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதோட விட்த்து வந்து இனிஷியலாக நமக்கு என்ன இருக்க போகுது, 0% இருக்க போகுது. அப்போ இங்கே வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை மறுபடியும் 100%க்கு பதிலாக நான் 75% நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போது ஓவர் பண்ணோம்னா இப்படி இருக்கும். மேலே வந்து ஒயிட் கலரில் இருக்கிறனால அவங்களுக்கு இப்படி தெரியும். இதை வந்து நான் என்ன செஞ்சேன், #2 கொடுத்து மாற்றிக்கலாம். அப்புறம் ஃபாண்ட்டோட வெயிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இப்போ யூஸ்வலாக இது வந்து என்னது, நம்ம எந்த ஸ்க்ரீனுக்கு எழுதியிருக்கோம், டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு. பட் மொபைல் ஸ்க்ரீனுக்கு போகும்போது பார்த்தீங்களா அது எப்படி இருக்குன்னு, உள்ள அந்த மெனு எல்லாமே ஷ்ரிங்க் ஆகி உள்ளே போகும். ஸோ அப்போ எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நான் இங்கனுக்குள்ளே இந்த nav டேக்குக்கு அப்புறம், இந்த டேக்குக்கு அப்புறம் நான் இங்கனுக்குள்ள ஒரு டாகிள் ஐக்கான் கொண்டு வரணும். ஓகேவா? டாகிள் ஐக்கான் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம், பாக்ஸ் ஐக்கான்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கனுக்குள்ள மெனு அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி நிறைய மெனு ஐக்கான்ஸ் இருக்கும். நான் இந்த மெனு சூஸ் பண்ணிக்கிறேன், அதை கொண்டு வந்து இங்கனுக்குள்ள வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அதை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்து அதை வந்து டாகோ ஐக்கான் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ்க்கு போயிட்டு இனிஷியலாக அந்த ஐக்கான் இங்கே தெரியுதா? ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், ஹெட்ருக்குள்ள நாவ்க்குள்ள #டாகிள் ஐக்கான்னு சொல்லி நம்ம வச்சுருப்போம். ஹேஷ்ன்னு கொடுக்குற ரீசன் எதுக்கு, இங்கே என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஐடி. ஸோ ஐடி ஆட்ரிபியூட்டை டார்கெட் பண்ணோன்னா என்ன வரணும், ஹேஷ் வரணும். கிளாஸ் ஆட்ரிபியூட்டை டார்கெட் பண்ணோன்னா என்ன வரணும், டாட் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், அதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 24 pixels நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க.
சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே சேவ் பண்ணியாச்சு. 24 பிக்சல்ஸ் எஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரியலையே. எஃபெக்ட் ஏன் பெருசாக இருக்கணும். ஸோ 35 பிக்சல்ஸ் தென் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஓகே. பிரச்சனை என்னன்னா ஹெடருக்குள்ளே நேவுக்குள்ளே நம்ம ஐடி அந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஹெடருக்குள்ளேயே இருக்குது, நேவுக்குள்ளே இல்லை. ஓகேவா, நம்ம நேவுக்குள்ளே இருக்க டேக்னு சொல்லி டார்கெட் பண்ணியிருக்கோம். அதனால் அதை தூக்கி விட்டுட்டு 24 பிக்சல்ஸ் கொடுத்து பாருங்கள். இப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து கர்சர் பாயிண்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட கலர் வந்து நான் வந்து 222 இந்த மாதிரி வச்சுக்க போகிறேன். இனிஷியலாக இதோட ஒப்பாசிட்டி வந்து எனக்கு என்னவா இருக்கணும், 75% இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும். பட் ஹோவர் பண்ணும்போது அதை நான் 100% காமிச்சா போதும். ஹோவர் பண்ணும்போது ஒப்பாசிட்டியோட லெவல் வந்து நான் 100%, ஒன்று இந்த மாதிரி 75% கொடுக்கலாம், இல்லை 0.75 இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ நான் ஹோவர் பண்ணும்போது அந்த மாதிரி எனக்கு தெரியும். ஓகேவா, ஸோ டிஃப்ரென்ஸ் காட்டணும் ஐக்கானுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு. ஸோ இனிஷியலாக எனக்கு இந்த ஐக்கான் டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ அப்போ என்ன செய்யணும், டிஸ்பிளே நன். டிஸ்பிளே நன் இனிஷியலாக எனக்கு அது தெரியக்கூடாது. ஆனால் மொபைல் ஸ்க்ரீன் வரும்போது எனக்கு என்ன தெரியக்கூடாது, இந்த மெனு தெரியக்கூடாது. அதுக்கு நான் வேறு யூஐ நான் ரெடி பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஏன்னா அது ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ இப்போ இதை வந்து நான் மறைக்கணும் இந்த இதை. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மீடியா குவரிஸ் யூஸ் பண்ணுவோம். என்னது, மீடியா குவரிஸ். ஸோ மீடியா குவரிஸில் 2 இருக்குது, மினிமம் விட்த்து, மேக்ஸ் விட்த்து. ஓகேவா, மினிமம் விட்த், மேக்ஸ் விட்த்துன்னு சொல்லி 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ரெண்டோட டிஃபரன்சியேஷன்ஸுமே என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே அட் மீடியா ஸ்க்ரீன் அண்ட் மினிமம் விட்த்னு வரும். மினிமம் விட்த் கோலன் ஒரு 450 பிக்சல்ஸ் நான் வச்சுக்கிட்டு இப்போதைக்கு பாடி டேக்கோட பாடி கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ரெட்டுன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதற்கா ஸோ அப்போது இதை வந்து நான் இப்போ என்ன செஞ்சேன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நான் 450 பிக்சலுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நார்மல் என்ன கலருக்கு மாறிடுச்சு, ஒயிட் கலருக்கு மாறிடுச்சு. பட் ஒன்ஸ் நல்லா மேலே மானிட்டர் மேலே செக் பண்ணுங்கள், மேலே பிக்சல்ஸ் காட்டும் 366 பிக்சல்ஸில் இப்போ இருக்கும். இப்போ அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் 450 பிக்சல்ஸை தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா, ஸோ அப்போது நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மினிமம் விட்த்னா என்ன அர்த்தம், ஃப்ரம் தேட் மினிமம் பிக்சல். மினிமம் விட்த்னா என்ன அர்த்தம், ஃப்ரம் தேட் பொசிஷன். மினிமம் விட்த் வந்து ஃப்ரம் தேர், அந்த பர்டிகுலர் பிக்சல்ஸில் இருந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும். மேக்ஸ் விட்த் அப்படின்னா until there. ஓகேவா, ஸோ மேக்ஸ் வித் வந்து எப்பயுமே எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 0 பிக்சல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம மென்ஷன் பண்ண பிக்சல்ஸ் வரைக்கும், மென்ஷன்டு பிக்சல்ஸ் நம்ம என்ன பிக்சல்ஸ் மென்ஷன் பண்ணுறோமோ அந்த பிக்சல்ஸ் வரைக்கும் போகும். பட் மினிமம் வித் எங்கேருந்து ஆரம்பிக்கும், இது எப்பயுமே வந்து மென்ஷன்டு பிக்சல்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, மென்ஷன்டு பிக்சல்ஸ் அது என்ன பிக்சல்ஸ் ஆகுதோ அங்கேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ என்னோட சுச்சுவேஷனுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா நான் மினிமம் விட்த் யூஸ் பண்ணக்கூடாது, மேக்ஸ் விட்த் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி நான் என்ன செஞ்சுட்டேன், மொபைல் ஸ்க்ரீனுக்கு இல்லை பிக் ஸ்க்ரீனுக்கு நான் ஸ்டைல்ஸ் எழுதிட்டேன். ஸோ அப்போ நான் டார்கெட் பண்ண வேண்டியது எது, மொபைல் ஸ்க்ரீனுக்கு. ஸோ அப்போது மேக்ஸிமம் 540 பிக்சல்ஸ் இல்லைனா 425 பிக்சல்ஸ் வரைக்கும் அதுதான் மொபைல் ஸ்க்ரீனுக்கு மேக்ஸிமம் சைஸாக இருக்கும். ஓகேவா, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில். ஸோ 425 பிக்சல்ஸ் வரைக்கும் நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு என்னவா இருக்கணும், ரெட் கலரில் இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ நான் 425 பிக்சல்ஸ் கீழே வந்தேன் அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்குது, ரெட் கலரில் இருக்கா. அப்போ 425 பிக்சல்ஸுக்கு மேலே போனோன்னே எனக்கு அது நார்மலுக்கு மாறிடும். ஓகேவா, ஸோ அப்போது 425 பிக்சல்ஸ்குள்ளே இருக்கும்போது 0லேருந்து 425 பிக்சல்ஸ்குள்ளே இருக்கும்போது எனக்கு வந்து ஹெடருக்குள்ளே இருக்கிற நேவுக்கு வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. நேவ் டேக் வந்து எனக்கு டிஸ்பிளே நன்னில் இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போது நான் நார்மலாக மேலே என்ன செஞ்சிருவேன், இங்கனுக்குள்ள இந்த நேவ் மேலே இங்கனுக்குள்ள ஹெடர் நேவ் அப்படின்னு கொடுத்து டிஸ்பிளே பிளாக்னு கொடுத்துருவேன். ஓகேவா, அப்போது அந்த பர்டிகுலர் பிக்சல்ஸ்குள்ளே இருக்கும்போது எனக்கு அந்த நேவிகேஷன் பார் தெரியாது.
ஆனால் அந்த பர்டிகுலர் பிக்சல்ஸ்லேருந்து நான் வெளியில் வந்தோடனே எனக்கு என்ன மாறிடும், டிஸ்பிளே வந்து என்ன மாறிடும், பிளாக், அந்த கம்ப்ளீட் ஸ்பேஸை டேக் ஓவர் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும். ஓகேவா? இதே இதை நான் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி இங்கே இது டிஸ்பிளே நன்னில் இருக்கணுமோ அதே மாதிரி ஹெடருக்குள்ளே இருக்கிற அந்த ஹேஷ் டாகுல் ஐகான் இந்த இருக்குல்ல, இந்த டாகுல் ஐகான் வந்து எனக்கு மொபைல் ஸ்க்ரீனில் மட்டும்தான் தெரியணும். ஸோ டிஸ்பிளே பிளாக். ஓகேவா? ஸோ அப்போது நான் 450 பிக்சல்ஸ்குள்ளே வந்து எனக்கு இந்த வந்துருச்சா அந்த டாகுல் ஐகான். ஆனால் அதுவே நான் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணோடனே எனக்கு அது டிஸ்பிளே ஆகாது. பட் அந்த 425 பிக்சல்ஸ்குள்ளே இருக்கும்போது எனக்கு அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் என்ன செய்யணும்னா, இந்த இமேஜோட சைஸையும் ஹெடருக்குள்ளே இருக்கிற அந்த டாட் லோகோக்குள்ளே இருக்கிற இமேஜ் அதோட சைஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஹைட் விட்த்தை வந்து நான் என்ன செஞ்சுறேன், ஒரு 100 பிக்சல்ஸ்னு சொல்லி வச்சுக்கிறேன். இவ்வளோ போதுமானது தான் எனக்கு. ஓகேவா? இப்போ பர்ஃபெக்டாக உட்காந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், மீடியா குவரிஸை யூஸ் பண்ணி உங்களோட என்டையர் அந்த யூஐயை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம இப்போ 0 to 425 பிக்சல்ஸ் மட்டும் எழுதியிருக்கோம். இதே மாதிரி 425லேருந்து 720 பிக்சல்ஸ்க்கு நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு, அதாவது அதுக்கு மேக்ஸிமம் மினிமம் விட்த் 425 பிக்சல்ஸ்னு செட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் விட்த் வந்து என்ன செய்யணும், 720 பிக்சல்ஸ்னு செட் பண்ணணும். அதாவது ரேஞ்ச் செட் பண்ணுற மாதிரி 425லேருந்து 720 பிக்சல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரேஞ்ச் செட் பண்ணி ஒவ்வொரு ரேஞ்சையும் டார்கெட் பண்ணி நம்ம எழுதணும். அதாவது அந்த மேக்ஸிமம் அது வந்து என்னவா இருக்கும்னா டேப்லெட் டிவைஸாக இருக்கும். டெஸ்க்டாப் வியூக்கு வந்து 1024 பிக்சல்ஸ் எழுதுவோம். அதாவது ஃபுல் ஹெச்டி வந்து 1024. ஓகேவா? அந்த இதுக்கு நம்ம டார்கெட் பண்ணுவோம். 2K 4K ரெசல்யூஷன்ஸ்க்குலாம் நம்ம டார்கெட் பண்ணி எழுதும்போது மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, மினிமம் விட்த்னு சொல்லி செட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதாவது இந்த பர்டிகுலர் மினிமம் டிவைஸில் இருந்து எது வந்தாலும் இந்த ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எழுதணும். ஸோ இது வந்து நீங்கள் ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, நிறைய டிசைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வந்து ஃபெமிலரைஸ் ஆயிரும். நம்ம எந்த இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், எதுலேருந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். இனிஷியலாக வந்து இது கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது எது மினிமம் விட்த்து, எது மேக்ஸிமம் விட்த்து, மினிமம் விட்த்னா எந்த பிக்சல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் விட்த்னா எந்த பிக்சல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் போக 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 சரியாக போகும். ஓகேவா? ஸோ நேவிகேஷன் நீங்கள் இன்னைக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, நேவிகேஷன் பார் டிசைன்ஸ் அடிச்சிங்கன்னா நிறையா வரும். டிசைன்ஸ் அடிச்சிங்கன்னா இமேஜஸில் நிறையா டிசைன்ஸ் இருக்கும். அந்த டிசைன்ஸில் ஏதாவது ஒரு டிசைனை சூஸ் பண்ணி போட்டு பாருங்க. nav bar டிசைன்ஸ்னு சர்ச் பண்ணி பாருங்க. இந்த இருக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட இந்த இருக்குல்ல, இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன்ஸை சூஸ் பண்ணி அதை எப்படி வயர் ஃப்ரேம் பண்ணுறது, எப்படி உள்ள அந்த கலரிங் மேனேஜ்மெண்ட்டு எப்படி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக இந்த பார்த்தீங்களா ஏகப்பட்ட டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எனக்கு கேட்டால் இதில் இருக்க எல்லா டிசைன்ஸுமே போட்டு பார்க்கணும். ஓகேவா? இதில் இருக்க எல்லா டிசைன்ஸுமே நீங்கள் போட்டு பார்க்கணும். எல்லாம் இதெல்லாம் வந்து பார்க்க சிம்பிளாக தெரிஞ்சாலும் நான் ஒர்க்கு நிறையா இருக்கும் இதில். இந்த இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஸ்டைல்ஸ் வந்து ரீயூசபிளாக எழுத பாருங்க. திரும்ப திரும்ப ஒரே ஸ்டைல்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் எழுதாமல் அந்த ஸ்டைலை எப்படி ரீயூசபிளாக எழுதுறது அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த இதை வந்து இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸை வந்து நான் எப்படி இன்னும் இன்ட்ராக்டிவாக நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுறது, டாம் மேனிப்புலேஷன்ஸ், இதெல்லாம் நெக்ஸ்ட் செஷன்ஸில் பார்ப்போம். ஓகே. Thank you, sir. Thank you.